வந்து நார்மல் டெலிவரிக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அவங்க நல்லா மோட்டிவாக எனக்கு பேசினா, சரி இதெல்லாம் ஒரு வழியா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது வழியே இருக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகிருந்தேன். ப்ரிப்பேர் ஆகிட்டு என்ன ஆச்சுன்னா, என்ன பண்ணாங்கன்னா சொல்லிட்டாரு, தலை பெருசாக இருக்குது, சிசரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா நான் 5th month ஸ்கேன்லேயே பாப்பாவோட தலை வந்து பெருசாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பெரிய சீனியர் டாக்டர் வந்து அவங்களும் சொன்னாங்க, அம்மா தலை பெருசாக இருக்குது, சிசரிங் பண்ணுற மாதிரி இருக்குது, பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 பேர் பக்கத்தில் வந்து அவங்களுக்குலாம் வந்து சிசரிங் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வலி அந்த 4 மணிலேருந்து வலி வலி வலி. அப்புறம் ஒரு 8 மணிக்கிட்ட ஒரு 7 மணிக்கிட்ட ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்தாரு அவர். இந்த டேப்லெட் வச்சுக்கோமா, நாக்கு கீழே வச்சுக்கோ, இவ்வளோண்டு தான் இருந்துச்சு, நாக்கு கீழே வச்சுக்கோமா, உனக்கு வச்சுக்கோமா அப்படி சொல்லிட்டு வலி கம்மியாக அதுக்கு டேப்லெட் கொடுக்குறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா வலி செம்ம வலி. என்ன ஆச்சு, எனக்கு வந்து அங்கே வந்து எனக்கு இடமே இல்லை, ஒரே ஒரு பெட்டு வந்து இருந்துச்சு. அவர் அக்கா என்ன சொன்னாங்க, நீ இங்கே உட்காந்துக்கோமா, அவங்க வெளியே போயிருக்காங்க, நீ உட்காந்துக்க, ஒரு நாள் முடியலன்னு சொல்லி உட்காந்தோன்னா டபளக்குன்ட்டு ஒரு உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. பார்த்தா வந்து இது வாட்டர் வந்து உடஞ்சிருச்சு. ஐயோ என்னால் தாங்க முடியல. சரி சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேச, இது மாதிரி வாட்டர் உடஞ்சிருச்சு கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே. சரிம்மா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. நடக்கிறேன் போகிறேன். எங்கள் நாத்தனார் எனக்கு வந்து முதுலாம் கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வலியை வந்து கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க, நல்லா வலி வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு 2 மணிக்கிட்ட நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போ நல்லா வலி வரட்டும், நல்லா வலி வந்துடும், 2 மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம பெயின். அந்த 11 o'clock தான் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஐயோ என்னால் முடியல, 2 மணியா, என்னால் தாங்க முடியல, எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்னு கேட்குறேன். இல்லைன்னா என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் ஏதாச்சும் பண்ணிப்பெல்லாம் சொல்கிறேன். நான் என்னால் தாங்க முடியல அந்த பெயின். அப்புறம் வந்து எல்லாரும் வந்துட்டே இருக்காங்களா, அப்பப்போ வந்து அங்கே இருக்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் என்னையே வந்து பார்க்குறாங்க. நான் வந்து அந்த பெட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த எமர்ஜென்சியில் ஒரு எமர்ஜென்சி இருக்கும்னு சொன்னால அந்த ரூமில் வந்து நான் பெட்டில் வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா, பக்கத்தில் வந்து 2 பேர் வந்து இருந்தாங்க. ஒரு 2 பெட்டு இருக்கும், அங்கே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் எடுக்கிறது அவங்களுக்கு பண்ணும்போது அடிக்கடிக்கு வந்து ஒருத்தவங்களா செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் என்னையே பார்க்குறாங்க. என்ன வலி தாங்க முடியல. எங்க கூடவும் வந்து யாருமே இல்லை. எங்கள் நாத்தனார் வந்து அந்த எமர்ஜென்சி வார்டில் இருந்தாங்களா, அவங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க உள்ள. என்னால் தாங்க முடியல, ரொம்ப பெயின், செம்ம பெயின். ஐயோ இங்கே வர நர்ஸெல்லாம் வந்து ரொம்ப வந்து நர்ஸ் இல்லை, டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்களா, அவங்களாம் வந்து அந்த டைம் வந்து நைட் ஷிஃப்ட்டு. அவங்கக்கிட்டலாம் முடியல அவங்கள ஒன்றும் இல்லை சரியாயிடும் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னால் முடியல, யாரா ஒரு கையை பிடிச்சிக்கலாமான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த டாக்டர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மென் டாக்டர், அவர் என்ன பண்ணாரு, என்னோட நாத்தனார் வந்து அமுச்சு விட்டாரு, நீங்கள் போங்க உள்ளே போய் அவங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென் டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எனக்கு அமுச்சு விட்டாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மென் டாக்டர் வந்து என்னை வந்து எனக்கு வந்து பிரசவம் பார்க்க போகிறாரு. ஸோ அவர் வந்து அமுச்சு விட்டார் என்ன, அவங்க கூட இருங்கன்னு சொல்லிட்டு. என்னோட நாத்தனார் தான் என் கூட இருந்தாங்களா, அவங்கள போட்டு அடிக்கிறேன், என்னால் முடியல, சுத்தமாக முடியல. ஏன்னா அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அலோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களா. ஏன்னா வெளியே வந்து என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டு, என் மாமனார் மாமியார், அப்புறம் என் நாத்தனார் பசங்க, என் நாத்தனார் எல்லாம் வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு பக்கம் கால் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வேற வெளியே வந்து குட்டி குட்டி கோவில் மாதிரி, சாமி மாதிரி இருக்கும்ல ஹாஸ்பிட்டல் வெளியே, அங்கெல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. அதனால எங்கள் நாத்தனாருக்கு வந்து ஃபோன் வர்றதுனால அவங்க வெளியே போயிடுறாங்களா. ஸோ அதனால அந்த மென் டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. என்னால் முடியல, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். என்னால் அவ்வளோ வலி தாங்க முடியல. அப்புறம் இன்னொரு டாக்டர் ஒன்று, அந்த மென் டாக்டரோட இன்னும் சீஃப் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, லேடி டாக்டரு, அவங்க வந்து அவங்களும் செக் பண்ணாங்க. இன்னொரு லேடி டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. சார் கர்ப்பப்பை வாய் வந்து திறந்துருச்சு, இனிமேட் வந்து நீங்கள் புஷ் பண்ணுறதுல தான் இருக்குது. அப்போவே எனக்கு புஷ் சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் நீங்கள் வந்து புஷ் பண்ணுறதுல தான் இருக்குன்னு அப்படியே வந்து எனக்கு சொல்லிட்டாங்க. நீங்கள் புஷ் பண்ணுறதுல, நானும் புஷ் பண்ணுறேன், சத்தியமாக முடியல. ஐயோ என்னால் முடியல, சுத்தமாக முடியல. நான் வந்து நல்ல மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, எப்போ அந்த சி செக்ஷன் சொல்லிட்டாங்களோ அது வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு.
ஐயோ புஷ் பண்றேன் நாத்தனாரும் பண்ணுங்க தோ வந்துருச்சு பண்ணுங்க. ஐயோ அவங்க 2 மணி வரைக்கும் வலி வரட்டும்னு சொல்றாங்களே. இல்ல இப்ப பண்ணிடுவாங்களாம், நீங்க வந்து புஷ் பண்ணா பாப்பா வந்துடும், அவ்வளவுதான், பாப்பா வந்துட்டா உங்களுக்கு வலியே தெரியாது அப்படி இல்ல எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க சொல்றேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லி அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி வந்து அவளை வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணிக்கணும், ஆப்ரேஷன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அப்போ இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்னோட நாத்தனார் வந்து எனக்கிட்ட சொன்னாங்க. ஸோ நானும் வந்து வேண்டாத கடவுள் இல்லை, உலகத்துல இருக்க எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். இப்போ என்னால சத்தியமா தாங்க முடியல, நான் பொழைக்கிறதுல தான் இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே வேண்டிக்கிட்டேன். புஷ் பண்ற சத்தியமா என்னால முடியல.